ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பெருசாக எதுவும் இன்ட்ரோலாம் வேணாம், டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ டைட்டிலில் பார்த்துக்கோங்க, காதல் கதைப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டயாங் பெட்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அப்படியே லைனாக ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஜிமினுக்கு செம்ம இரிட்டேட் ஆகி அவன் தூங்கிட்டுருக்கான். அவன் அப்படியே எழுந்து உட்காந்து, டேய் மயிறு, தான் ஃபோன் அடிக்குதுல்ல, எடுத்து தொலையேன் அப்படின்ற மாதிரி திட்டுறான். நான் எடுக்க மாட்டேன் ஜிம்மன், எனக்கு அவன்கிட்ட பேச வேணாம். அப்புறம் சைலண்ட்லேயாச்சும் போட்டு தொலையாண்டா, எதுக்கு இப்படி கால் பண்ணிகிட்ருக்கான் அவன், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜிம்மன், ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாத மாதிரி புதுசாக கேட்குற. ஐயோ, இன்னும் அதே தான் நினச்சிட்ருக்கியாடா? அது நடந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 10 days ஆச்சும் ஆயிருக்கும். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பியா? இதெல்லாம் விட்டுட்டு போத்தையாங்க. அவனும் பாவம் இல்லை, டெய்லி கால் பண்ணுறான். யார் அவனா? அவன் பாவமா? அப்போ நான் ஏன் என் கூட இருக்க எல்லாருமே அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ நான் தப்பா? அப்போ நான் ஃபீல் பண்ணுறதெல்லாம் உங்கள் யாருக்கானுக்கும் தெரியலையா என்ன? அப்போ என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் கூட கப்பு காட்டணும், அவ்வளோதானே? எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, மனசு இல்லை, நான் அப்படியே ஜடம் மாதிரி இருக்கணும். எல்லோரும் அதை தானே எதிர்பார்க்குறீங்க. ஏ தயாங், இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. கப்புள்ஸ்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான்டா. தினமும் புதுசாக உலகத்தில் யாருமே பண்ணாதது மாதிரி பேசிகிட்ருக்க தயாங் நீ. எது பண்ணுறது? என்ன 10-15 நாள் ஆனாலும் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது நார்மலாக நடக்கிறதா? அதே மாதிரி ஃபோன் பண்ண அட்டன் பண்ணாமல் அப்படியே அட்டன் பண்ணாலும் எரிஞ்சு விழுறது நார்மலான விஷயமா? அப்போ அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே அர்த்தம். அப்போ நான் எதுக்கு அவன் கூட இருக்கணும் அந்த வீட்டில்? எனக்கு அங்கே இருக்க வேணாம், அவன் கூடயும் இருக்க வேணாம். ஸோ நான் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கேன்னு இப்போ கூட யாருக்கும் தெரியலல்ல. எல்லோரும் அவனை சப்போர்ட் பண்ணி அவன் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு ஜிமன், நான் வேறு எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டயாங், இங்கே பாரு, நீ வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ பாரு, இப்போ கூட நீ பேசிகிட்ருக்க அந்த கேப்பில் கூட அவன் 5 டைம் கால் பண்ணிட்டான். ஒரே ஒரு கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுல அப்படி என்ன டயாங் உனக்கு? உண்மையை சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு. நீ அவனை லவ் பண்ணல, உன் மேலே அவனுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னாலும் நீ அவனை லவ் பண்ணுறல்ல? ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் நானே எல்லா எஃபோர்ட்ஸையும் எடுக்க முடியாது ஜிமன். அது எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். லவ் அப்படின்றது 2 பக்கத்தில் இருந்தும் எஃபோர்ட்ஸ் வரணும், நாட் ஒன் சைடு. ஓகே, நானும் ஒருதலை காதல் பண்ணலை அவனை. எனக்கும் பிடிச்சிருந்தது, அவனுக்கும் பிடிச்சிருந்தது, வீட்டில் பேசணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ அவன் பண்ணுறதெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. டயாங், இங்கே பாரு, முன்னாடி மாதிரி எந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் அப்படின்றது கமிட்மெண்ட். லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, அது ஏன் உனக்கு புரிய மாட்டிருக்கு? இங்கே பாரு ஜமன், கமிட்மெண்ட் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்லி ஃபினான்ஷியல், ஃபேமிலி, சொசைட்டி இது மட்டுமே கமிட்மெண்ட் கிடையாது. நானும் அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் தான், அவனும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தான். நான் அவனை கேர் பண்ணல, நான் அவனை லவ் பண்ணல, நான் அவனுக்காக எஃபர்ட்ஸ் போடலை, ஏன்னா அவனை அப்படியே விட்டுட்டேன்னா? நானும் தான் அவனை மாதிரி ஜாப் போடுறேன், நானும் தான் அவனை மாதிரி சொசைட்டியில் நிறைய பேரை பார்க்குறேன். ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறேன், அதுக்காக எஃபர்ட்ஸ் போடுறேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவனோட ஒர்க் இது மட்டும்தான் அவனுக்கு. பேசாமல் அந்த வேலையவே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணான்? ஏதாவது கேட்டால் ஏகப்பட்ட ரீசனாக எடுக்க வேண்டியது. அப்படியே அந்த ரீசன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் அப்படியே வாய முடிக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது 2வது வார்த்தை. அப்படி அந்த அளவுக்கு பக்காவான ரீசன்ஸ் எல்லாம் அவன் மைண்டுக்கு எங்கேருந்து தான் தோணுதுன்னு தெரியல.
அதுவே நான் ஏதாவது சின்னதாக சில்லியாக மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ திட்டு வாங்கணும் தெரியுமா ஜெமன்? சரி டயாங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஆனால் இது இப்போ பேசி நீ அதை என்கிட்ட பேசுறது அவன்கிட்டயே பேசாண்டா. இல்லை ஜெமன், நான் பேசுகிறது அவன் கேட்குற நிலைமையிலையோ இல்லை புரிஞ்சிக்கிற நிலைமையிலையோ இல்லை. ஸோ என்னால் இப்போ அவன்கிட்ட பேச முடியாது. அவனும் என்கிட்ட பேச வேணாம். எங்களுக்குள்ளே இப்போது டிஸ்டன்ஸ் இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து அப்படியே படுத்துடுறான். இங்கே ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. டயாங்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஜேகே விட்டுட்டு ஜிமினுக்கு கால் பண்ணேன், எப்படி இருந்தாலும் ஜிமின் கூட தான் இருப்பான் அப்படின்னு. இங்கே ஜிமினும் ஃபோன் பார்த்துட்டு, ஐயோ நான் இன்றைக்கி தூங்கின மாதிரி தான். இவன் வேறு ஃபோன் எடுக்கலனாலும் திட்டுவான், எடுத்தாலும் திட்டுவான். ஐயோ இவனுங்க 2 பேருக்குள்ள நடுவில் நான் மாட்டிக்கிட்டு சாவரேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃபோனை பார்க்குறான். மறுபடியும் 3வது மிஸ்டு கால் ஜேகேன்னு வருது. சரி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ டே மயிறு, எவ்வளோ நேரம்டா உனக்கு ஃபோன் எடுக்க? எத்தனை கால் பண்ணுறேன்? அவன் தான் மயிர் மாதிரி எடுக்க மாட்டான்னா உனக்கு என்ன? உன் பக்கத்தில் தானே இருக்க அந்த நாய் அப்படின்ன மாதிரி கேட்குறான். டே ஸ்பீக்கரில் இருக்க, மரியாதையாக பேசு. ஓகே ஓகே ஜிமன், இப்போ என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கான்? என்னால் முடியல. 10 நாளாக இப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஒழுங்காக பேசுறது கிடையாது, மெசேஜ் பண்ணுறதில்ல. என்ன தான் நினச்சிட்ருக்கான் அவன்? நான் சொல்லிட்டு தானே போனேன், எனக்கு வேலை இருக்கும், நான் வரதுக்கு எப்படி இருந்தாலும் 10-15 நாள் ஆகும், மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் என்ன சொல்லாமல் அப்படியே போயிட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக், நீ சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. அவன் பேசுகிறத பார்த்தா அவன் சொல்கிறது கரெக்டாக தெரியுது, நீ பேசுகிறத பார்த்தா நீ சொல்கிறது கரெக்டாக தெரியுது. நடுவில் என்னை ஏன்டா போட்டு இழுக்கிறீங்க? என்னை ஆளை விடுங்கடாப்பா சாமி. நீங்கள் 2 பேருமே பேசிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ண ஜேகே பிளாக்கில் போட்டுருவேன். மரியாதையாக ஃபோனை வச்சுட்டு தூங்கு. செம காண்டாகுது, மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு தூங்குறான். இங்கே ஜேகேக்கு அப்படியே செம்மையாக கோவம் தான் வருது. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே போட்டு உடைக்கிறான். ஸோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்க பிஏ ஓடி வரான். சார் சார் என்ன சார் ஆச்சு? சார் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்லை. ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நீ ஏன் வீட்டுக்கு போகல? இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நமக்கு ஃபாரின்லேருந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். உன் வீட்டில் பொண்டாட்டி திட்டாமல் எல்லாம் இல்லை சார், திட்டுறாங்க தான். ஆனாலும் வேலை முக்கியம் இல்லை. நான் மட்டும்தான் என் வீட்டில் சம்பாதிக்கிறேன். ஸோ என்னோடய ஒய்ஃப் பசங்க எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்க திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது, நம்ம ஒரு நாளையில் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் ஒரு கால் பண்ணி அவங்கள கொஞ்சுறது, சாப்பிட்டியான்னு கேட்குறது, முடிஞ்சால் ஒரு கப் காஃபி டெய்லி கூட கூட்டிகிட்டு போய் குடிக்க வைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு எடுக்காமல் அவங்களுக்கு மிட் நைட் ஐஸ்கிரீம் வாங்கி தருது. இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தானே சார். நான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்திடுவேன். அதனால் அவள் கோச்சிக்க மாட்டாள். அவளுக்கும் தெரியும் எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் லோடு இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது. ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, நீயும் பொண்டாட்டியும் எப்படிரா? அது நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சார். இப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பேசி புலம்பி சரி பண்ணிப்போம் இல்லையா? இல்லைன்னா நம்மளோட சுச்சுவேஷனை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம அப்படியே க்ளோஸாக, நம்ம ரொம்ப நாளைக்கு பேசலைன்னா கூட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திடீர்னு கால் பண்ணி நம்ம பேசினாலும் அவங்க நார்மலாக கேஷுவலாக பேசுவாங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இது எங்களுக்கு நாங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டது. ஸோ எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது சார். நாங்கள் இப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமும் நிறைய முடியலன்னா கூட ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்கள் வெளியே போயிடுவோம் சார். ஏன் சார் கேட்குறீங்க? உங்களுக்கோ டயங் சாருக்கோ ஏதாவது? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். சரி ஓகே சார், அப்போ நான் போய் ஒர்க் பார்க்கவா? சரி ஓகே, நான் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லை சார், நான் வந்து இன்னும் மெய்டு இங்கே தான் இருக்காங்க. ஏன் மெய்டு கூட வீட்டுக்கு அனுப்பலையா? இல்லை சார், நம்ம ஆஃபீஸை பகல் டைமில் மோஸ்ட்லி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நைட் டைமில் ஒரு 2 hours மட்டும் மெய்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதான். அப்போ சரி, அப்போது இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. சார் ஆனால் எதுவும் பேசாத, போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் போக மாட்டிருக்கு. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஒர்க் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ரோட்டுக்கு ஓரமாக நிறுத்திட்டு அவன் லேப்டாப் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இங்கே டயங்கோட மைண்ட் செட், இப்போ கூட அந்த நாய் ஆஃபீஸில் தான் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கோம். நான் 10 நாளாக ஒழுங்காக பேசலையே, ஏதாவது வந்து கேட்போம், நேரில் வந்து பார்ப்போம், நேரில் வந்து பேசுவோம், ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபோர்ட்ஸை தானே நான் கேட்குறேன். இந்த மாதிரி எதுவுமே அவன் பண்ணலன்னா நான் எப்படி தான் அவனை லவ் பண்ணுறது? அவன் மேலே எனக்கு எப்படி தான் ட்ரஸ்ட்டு வரும்? நான் எது ஷேர் பண்ணாலும் கேட்குறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி தனியாக இருக்கேன். அதையே அவனுக்கு புரியவே மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்ருக்கான். இங்கே ஜேகேக்கு டயங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஆனாலும் இல்லை, அவனே வரட்டும். அவனாக வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். நானாக போய் அவனை பார்க்குறது எனக்கு சரியாக படலை. ஆனால் ஜேகே, நீ பண்ணுறது சரியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு போகணும் அப்படின்னும் தோணுது, இல்லை போவேணாம் அப்படின்னும் தோணுது. பிகாஸ் டயங் 10 நாளாக அவங்ககிட்ட ஒழுங்காக பேசலை. இவனுக்கும் கோவம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் 2 பேரோட மைண்ட் செட்டுமே இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயங்க ஆஸ் யூஸ்வல் ரெடியாக்கி ஆஃபீஸ் கிளம்புறான். ஜங்குக்கு அப்படியே கார்லேயே படுத்து தூங்கிட்டான். ஸோ அவன் ஏஞ்சி பார்க்கும்போது டைம் வந்து மார்னிங் 8 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அவன் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். ஸோ அவன் ஆஃபீஸ் போகும்போது 10 மணி. ஆல்ரெடி டயங் வந்து அவனோட கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்கு கேபின் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாமான்னு பார்க்குறான். பட் அவனுக்கு டயங்க தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டயங் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். ஸோ அவனை போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அவனோட கேபினுக்கு போயிடுறான். இங்கே ஜேகே பிஏவை கூப்பிட்றான். சார் சொல்லுங்கள். டயங் எப்போ வந்தான்? அவர் எப்போவே வந்துட்டார் சார். அவர் வந்து எப்படியாவது 2 hours இருக்கும். ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை? சார் தான் நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க. அந்த ஒர்க் பெண்டிங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ மறந்துட்டேன் சார், சாரி. சரி ஓகே ஃபைன், நீ போ. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணானா? சாப்பிட்டானா? காஃபி ஏதாவது குடித்தானா? அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார், சாப்பிட்டாரு. ஓகே சார், உங்களுக்கு காஃபி இல்லை பனானா மில்க் ஏதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம், அவனை பார்த்ததே போதும், அதுவே நல்லா தான் இருக்கு. சார் நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன சண்டைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார். அவர் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டுருக்காரு, நீங்கள் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டுருக்காரு. லாஸ்ட்டாக 10 days டயங் ஆஃபீஸ்க்கே வரலை. ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க சார். எல்லா டைமும் ஒருத்தரே விட்டு கொடுக்கணுன்னா விட்டு கொடுக்குற அவங்களுக்குமே கோபம் வரும்.
ஏன் எல்லா டைமும் நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணுமா, நம்ம தான் முன்னாடி போகணுமா அப்படின்னு. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. மேபி நீங்கள் நைட்டு ஒப்பீனியன் கேட்டதால். இல்லைன்னா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன் சார். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி நம்ம பிஏ போயிடுறாரு. இங்கே ஜங்குக் அவனுக்கு மனசில் அப்படியே டயாங்கை போய் பார்த்து அவன்கிட்ட பேசி ஹக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே டயாங் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அப்படியே அவனோட கேபினில் உட்காந்து ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி உருன்னே பேசிகிட்ருக்கான். ஸோ அப்படியே எம்ப்ளாயீஸ்லாம் அவன் கேபின்லேருந்து வெளியே வராங்க. எல்லோரும் மூஞ்சி தொங்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜங்குக் அவன் கேபின்லேருந்து வெளியே வந்து, என்னாச்சு, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி போகிறீங்க? இல்லை சார், டயாங் சார் 10 நாளாக வரல இல்லையா, ஸோ அவரோட ஒர்க்கை நாங்கள் பாதிக்கு மேலே முடிச்சிட்டோம், பட் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தார். அதான் சரி ஓகே போங்க, போய் இப்போயாச்சும் ஒர்க் கரெக்டாக முடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து டயாங்கோட கேபின்குள்ளே போகிறான். அங்கே டயாங் ஜங்குக் வரதை பார்த்துட்டு, ஹலோ, ஏன் ஒருத்தவங்களோட கேபின்குள்ளே வரும்போது பெர்மிஷன் கேட்கணுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் எப்போ டயாங் உன் கேபினுக்கு வர பெர்மிஷன் கேட்டிருக்கேன்? இனிமேல் கேட்கணும், புரிஞ்சுதா? கெட் அவுட், வெளில போ அப்படின்றான். ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கோவத்தில் இருந்தாலும் என்னோடய ஆள் நல்லா தான் பேசுகிறான். ஹலோ மிஸ்டர், நான் ஒன்றும் உங்கள் ஆள் இல்லை சரியா? நான் இங்கே ஒரு எம்ப்ளாய், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், எனக்கு நிறையா வேலை இருக்குது, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே மானிட்டரை பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் அப்படியே ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு டயாங்கே பார்த்துட்ருக்கான். டயாங்க்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அவன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் கண்டினியூவாக. ஒரு 1 ஹவருக்கு மேலேயும் இப்படி தான் உத்து பார்த்துட்ருக்கான் நம்ம ஜங்குக். இப்போ டயாங் திரும்பி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோடய ஒர்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்ச்சி வெளியே கிளம்புறீங்களா, இல்லைன்னா நான் வெளியே போய் வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஆனால் இது என் ஆஃபீஸ் தானே, நான் எங்கே உட்காந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியா, சரி ஓகே ஃபைன், உங்கள் ஆஃபீஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறான். ஓ கூல் மேன், ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜங்குக். அப்படியே ஏன்ச்சு ஜங்குக் டயாங்கோட கிட்ட வரான். ஸோ டயாங்கோ, இங்கே பாரு ஜேகே, தள்ளிப்போ, கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏன் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும் உன்னால்? என்ன பண்ண முடியுமோ பண்ண, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரான். இங்கே டயாங்க்கு ஆல்ரெடி அவன் செம்ம கானில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது அவனுக்கு, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு. கோவம் வந்து பலார்னு ஒன்று விட்டுறான் நம்ம ஜேகேக்கு. ஜேகே அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காரு. இந்த சத்தம் வெளியே கேட்குது. ஸோ அப்படியே எல்லா எம்ப்ளாயீஸும் 1 மினிட்க்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு அவங்கள உள்ள பார்த்துட்டு, இது இப்போதைக்கு யாரும் கண்டுக்காதீங்க, யூ கண்டினியூ அவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ போயிடுறாரு. ஸோ எல்லோரும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக், டயாங் என்ன பண்ண இப்போ நீ தானே சொன்ன என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன்னு, அதான் பண்ணேன். இப்போ நீயா வெளியே போறியா இல்லை நானா வெளியே தள்ளட்டுமா? ஓ அப்போ அந்தளவுக்கு இருக்கு அவனுக்கு. உனக்கே இந்த அளவுக்கு ஈகோ இருக்கும்போது எனக்கு இருக்காதா? போனால் போகட்டும்னு இறங்கி வந்தால் ரொம்ப தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே வெளியே வந்துடுறான். எங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லோரையும் பார்க்குறான். அவங்க எதுவும் கண்டுக்காத மாதிரி அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு செம்ம கோவம். அப்படியே கீழே வந்து காரில் ஏறி எங்கே போகிறோன்னே தெரியாத அளவுக்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கான். இப்போ தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே டயாங் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ டயாங் என்னடா பண்ணி தொலைச்சேன், என்னடா இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு
ஒரு மாதிரி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனுக்கு என்ன பண்ணும், என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. நான் வேறு கோவத்தில் கண்டபடி ஏதோ பேசி அடிச்சிட்டேன். சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறான். அவனால் முடியல. ஸோ அவன் ஃபோன் எடுத்து ஜங்கோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறான். 2 பேரும் மொபைலில் கனெக்டடாக தான் இருப்பாங்க லொக்கேஷனில். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு டயாங்கும் பிஏ கிட்ட சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இங்கே ஜங்குக் ஒரு மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே புரியாமல் மறுபடியும் அவன் மண்டைக்குள்ளே டயாங் அவனை அடித்தது, ஆஃபீஸில் எல்லோரும் பார்த்தது, இதே தான் வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. சே, என்னையே எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வருது. இருந்தாலும் இல்லை, கோவப்படாத ஜேக்கு, கோவப்படாத, அவன்கிட்ட காட்டுற நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் ஸ்கிட் அடித்து நிப்பாட்டுறான் ரோட்டு ஓரமாக. ஸோ இப்போ டயாங்கும் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சங்குக்கோட லொக்கேஷனுக்கு டயாங் ரீச் ஆகிடுறான். ரீச் ஆகி காரை போய் பார்க்குறான். கார்லேருந்து புகையாக வந்துட்டுருக்கு. ஸோ டயாங் பயந்து போயிட்டு கதவை தட்டுறான். சங்குக் உள்ளே இருக்கியா சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சங்குக்கு நல்லாவே கேட்குது. வெளியில் டயாங் வந்து தட்டிகிட்ருக்கிறது மிரர் வழியாக நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஓப்பன் பண்ணலை. சங்குக் கேட்குதா, உள்ளே தான் இருக்கியா, கார்லேருந்து வெளியில் வா, ஃபஸ்ட்டு புகையாக வந்துட்டுருக்கு, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி உள்ளே உட்காந்துட்ருக்கான். இப்போ டயாங் அப்படியே ரோட்டில் நீல் டவுன் போட்டு, ஜங்குக் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீ பண்ணது உனக்கே திரும்ப பண்ணால் எப்படி இருக்கும்னு உனக்கு காட்டணும்னு நினச்சேன். வேறு எதுவும் இல்லை, ப்ளீஸ் வெளியில் வா, அந்த கார் ரொம்ப ஹீட் ஆகி புகையாக வருது, எனக்கு பயமாக இருக்குடா, புரிஞ்சுக்குவோ, ப்ளீஸ் வெளியில் வா, ஐ லவ் யூ ஜேகே, நான் உன்னை இப்போ கூட லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன், ஏன் உனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்றான். ஸோ ஜங்குக்கு இதுக்கு மேலே முடியல. அவனும் வெளியில் வந்து டயாங்கை கட்டி பிடிச்சிட்டு, ஏன்டா என்ன அடித்தேன், கோபத்தில் அடித்தேன், வேணா நீ அடிச்சுக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் ஒன்று அடிக்க மாட்டேன், எப்போ புரிஞ்சுதா, நான் உன்னை வேணும்னு ஒன்றும் ஹர்ட் பண்ணலை, ஐ நோ என்னால் உனக்கு டைம் கொடுக்க முடியல, உன் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு ஏனோ அதெல்லாம் பெருசாக தெரிலட்டையும், ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் இந்த 10 நாள் உனக்கு கால் பண்ணாமல் இருந்திருக்கேனா, மெசேஜ் பண்ணாமல் இருந்திருக்கேனா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு பண்ணுறேன்ல, ஏன்னா புரிய மாட்டிருக்கு, என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே, லவ் பண்ணும்போதும் நான் உன்கிட்ட அதிகமாக பேசினதில்லை, இப்போவும் அதிகமாக பேசுகிறதில்ல தான், ஆனால் நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன வேணும், நான் பண்ணலைனாலும் என் மூலயமா உனக்கு எல்லாமே வந்து சேரதில்ல, சங்கு இப்போ கூட நான் சொல்கிறது உனக்கு புரியலைல்ல, எனக்கு நீ பண்ணணும், எனக்கு நீ தான் பண்ணணும், உனக்கு பதிலாக வேறு யார்கிட்ட இருந்தும் வரதுலாம் எனக்கு வேணாம், அதுக்கு பின்னாடி நான் தான் அவங்க இருக்கேன், அதுக்கு பின்னாடி நீ இருக்க வேணாம், எனக்கு முன்னாடி தான் வேணும், எனக்கு நீ தான் பண்ணணும், ஒரு பொக்கே அனுப்புகிறதா இருந்தாலும் கொரியரில் அனுப்பி விடுற ஜேகே, நீ ஏன் நேரில் வந்து கொடுக்க முடியாது, ஒரு 5 நிமிஷம் ஃபேஸை பார்த்து நேருக்கு நேராக பேச முடியாது, அந்தளவுக்கு கூட நான் உன் லைஃப்பில் வர்த்தம் இல்லையா ஜேகே, எனக்கு இவ்வளோ நாள் பண்ணது கூட பெருசாக தெரியலடா, ஆனால் நீ இந்த 15 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடந்துக்கிறதே சரியில்லை, எனக்கு தெரியும் ரெஸ்ட் இல்லாமல் 15 நாள் உழைச்சிருக்கேன், இங்கே வந்து ரெஸ்ட் இல்லை உனக்கு, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இரிட்டேஷனில் இருப்பதான்,
ஆனால் அதுக்காக என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணவே நான் சொல்லலையே. நானும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக தானே இருந்தேன். அதுக்கப்புறம் தானே சண்டை போட்டேன். அந்த சண்டையிலையும் நான் தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ உண்மையில எதுவுமே தப்பு இல்லையா? உனக்கு எதுவுமே புரியலையா நான் என்ன சொல்கிறேன், என்ன பண்ண வரேன் அப்படின்னு? இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. ஆனால் நீ என்ன பண்ணாலும் ஐ லவ் யூ ஜங்குக். என்னால் நீ இல்லாமலாம் வாழ முடியாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்கிட்ட என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு கிராண்டடாக எடுத்துக்கிறல்ல. ஓகே ஃபைன், என் லைஃப் இப்படி தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டயாங் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு புரிஞ்சாலும் ஆனால் என் சுச்சுவேஷன், என் கேரக்டர் இப்படி தான்டா, நான் என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னால் மொத்தமாக மாறு அப்படின்னு சொன்னாலாம் மாற முடியாது ஜங்குக். நான் உன்னை எப்போவுமே மொத்தமாக மாற சொல்லலை. எனக்காக கொஞ்ச நேரம் எனக்காக மட்டும் டைமு கொடு. நீ என் கூட மட்டும் இரு, என்னை பற்றி மட்டும் யோசி. நான் அவ்வளோதான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. நமக்குள்ளே எவ்வளோதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்னா ஐ லவ் யூ. என்னோட உயிருக்கும் மேலே உன்னை நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணாலும் பரவாயில்ல, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் இனிமேல் நான் ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காத. அவ்வளோதான் நான் கேட்பேன் ஜங்குக். ஐ லவ் யூ ஜேகே. என்னை விட்டு நீ எவ்வளோ தூரத்தில் பிரிஞ்சிருந்தாலும் என்னோடய ஆட்டம் கனெக்டில் தான் இருக்கும். ஆனாலும் அவங்ககிட்ட ஒரு நாள் பேசலைன்னா கூட அந்த நாளே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம்னா கூட பரவாயில்ல, எனக்காக என் கூட மட்டும் பேசு. நடுவில் என் கூட பேசும்போது யார் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணாத. அந்த டைமை எனக்கு மட்டும் கொடு ப்ளீஸ். நான் அதை தான் கேட்குறேன், நான் வேறு எதுவும் கேட்கல. நான் உனக்கு கால் பண்ணாலும், நீ எனக்கு கால் பண்ணாலும், நீ அங்கே வேலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்க ஆளுங்க பேசுகிறது மட்டும்தான் எனக்கு அதிகமாக கேட்கும். நீ அவங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணிகிட்ருப்பேன். என் கூட ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பேன், அங்கே பேசிட்டு வரதுக்குள்ளே நீ அதை மறந்துடுவேன். எனக்கு அதான் ஜங்கு புரியல. அப்போ நான் உன் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டே இல்லையான்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போவா வீட்டுக்கு போகலாம், ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை கோத்துட்டு அப்படியே காருக்குள்ளே போகிறாங்க. அந்த டைமில் பார்த்து மழை வேறு பெய்யுது. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு டெரஸ் தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே, சாரி டயாங், என்னை மன்னிச்சிரு. நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவ, இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியல. பட் இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஐ லவ் யூ அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. இப்போது ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு டயாங்கும் ஜேக்கையும் ஒருத்தர் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கண்களே 2 பேரையும் ஒருத்தருக்கு எவ்வளோ மிஸ் பண்ணும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க கண்களாலேயே. ஸோ இப்போது ஜேகே வந்து டயாங்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி கேட்குறான். டயாங், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன? சாரி, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன? அதான் என்ன சொல்லு ஜேகே. இல்லை, நம்ம இனிமே
கப்புள்ஸாக இருக்கிறத விடவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, அப்போது ஏய் நீ தேவையில்லாமல் யோசிக்காதட்டையும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம எல்லா பர்சனல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாச்சிக்குவோம், கிண்டல் அடிச்சுக்குவோம் இல்லையா? ஸோ அதுவும் லைக் லவ் மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல டேங்? புரியுது. ஆனால் நான் உங்ககிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் ஜேகே. நீ தான் என்கிட்ட அப்படி இல்லை. ஸோ நீ இருக்க ட்ரை பண்ணு, சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஜேகேவை. ஸோ ஜேகேவும் சிரிச்சிட்டு டயாங் ஹக் பண்ணிவிட்டு அவனோட ஹேர்லாம் வெட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹேர்லாம் அப்படியே நகர்த்தி விட்டுட்டு டயாங்கோட சீக்ஸில் அவனோட சீக்ஸ் வச்சு ரப் பண்ணிட்டு அந்த மலையோட அந்த துளிகள் அந்த சீக்ஸ்க்கு நடுவில் ட்ராவல் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க கண்கள் மூலயமாவே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆமி, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எவ்வளோ தான் சண்டை, எவ்வளோ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் கடைசியில் நம்ம காதலிக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் காதல். அதுதான் நம்ம உண்மையான காதல் அவங்கள பண்ணுறது. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒன்று பேசி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.